அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அவசர காலகட்டத்தில் நமது மூளையை பாதிக்கும் அன்றாட பழக்க வழக்கங்கள் சிலவற்றை காண்போம். காலையில் உணவு உண்ணாமல் இருப்பது. காலையில் உணவு உண்ணாமல் இருப்பவர்களுக்கு இரத்தத்தில் குறைவான அளவே சர்க்கரை இருக்கும். இது மூளைக்கு தேவையான சக்தியையும் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்காமல் ஆக்கி மூளை அழிவுக்கு காரணமாகும். மிக அதிகமாக சாப்பிடுவது. இது மூளையில் இருக்கும் இரத்த நாளங்கள் இறுக காரணமாகி மூளையின் சக்தி குறைவுக்கு காரணமாகும். புகைப்பிடித்தல். புகைப்பிடிப்பது மூளை சுருங்கவும் அல்சைமர்ஸ் வியாதி வருவதற்கும் காரணமாக அமைகிறது. சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவது. நாம் அதிகமாக சர்க்கரை சாப்பிடும் பொழுது அது புரோட்டீன் நமது உடலில் சேர்வதை தடுக்கிறது. இது மூளை வளர்ச்சிக்கு பாதிப்பாகிறது. மாசு நிறைந்த காற்று. மாசு நிறைந்த காற்றை சுவாசித்தல் நமக்கு தேவையான ஆக்சிஜனை நாம் பெறுவதிலிருந்து தடை செய்கிறது. மூளைக்கு ஆக்சிஜன் செல்லாவிட்டால் மூளை பாதிப்படையும். தூக்கமின்மை. நல்ல தூக்கம் நம் மூளைக்கு ஓய்வு கொடுக்கும். வெகுகாலம் தேவையான அளவு தூங்காமல் இருப்பது மூளைக்கு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். தலையை மூடிக்கொண்டு தூங்குவது. தலையை மூடிக்கொண்டு தூங்குவது போர்வைக்குள் கரியமில வாயு அதிகரிக்க செய்கிறது. இது நீங்கள் சுவாசிக்கும் ஆக்சிஜனை குறைக்கிறது. குறைவான ஆக்சிஜன் மூளையை பாதிக்கிறது. நோயுற்ற காலத்தில் மூளைக்கு வேலை கொடுப்பது. நமது உடல் நோயுற்ற காலத்தில் மிக அதிகமாக மூளைக்கு வேலை கொடுப்பதும் தீவிரமாக படிப்பதும் மூளையை பாதிக்கும். உடல் சரியாக ஆன பின்னால் மூளைக்கு வேலை கொடுப்பதே சிறந்தது. மூளைக்கு வேலை கொடுக்கும் சிந்தனைகளை மேற்கொள்ளாமல் இருப்பது. மூளையை அதிகமாக உபயோகப்படுத்தும் சிந்தனைகளை மேற்கொள்வதால் மூளையில் புது புது இணைப்புகள் உருவாகின்றன. அதனால் மூளை வலிமையான உறுப்பாக ஆகிறது. பேசாமல் இருப்பது. அறிவுபூர்வமான உரையாடல்களை மேற்கொள்வது மூளையின் வலிமையை அதிகரிக்கிறது. அதை தவிர்த்து பேசாமல் இருப்பது மூளையை சோர்வடைய செய்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.